உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவார். அருமையான பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க பேர பிள்ளைகள் வாழ்க்கையில எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியில, ஒவ்வொரு பிசினஸ்ல முன்னேற்றம் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். வறுமையை பார்க்க மாட்டீங்க, வற்றி போக மாட்டீங்க, இன்னும் மகிழ்ச்சியா வாழ போறீங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை எடுத்திருப்பீங்க, பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, கர்த்தர் முன்னேற்றம் அடைய செய்ய போறாரு. அந்த பிசினஸ்ல கர்த்தர் வல்லம் இறங்கி இருக்க போது. பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரை நம்பி ஜெபிக்கிறீங்க? இயேசுவை நம்பி ஜெபிக்கிறீங்க. இயேசு கைவிடவே மாட்டாரு, இயேசுவை மறக்கவே மாட்டாரு. அதான் அந்த வசனம் வாசிக்கிறோம், உண்மை உள்ள மனுஷன், உண்மை உள்ள மனுஷன். எல்லா சமயத்திலும் நீ உண்மையா இருக்கும் போது தான் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். அதுக்கு மோசே தேவனுடைய வீட்டில உண்மையா இருந்தாரு. ஆண்டவருக்கு மகிமை. கொஞ்சம் பணம் வந்த உடனே புத்தி மாறிடுது, விசுவாசம் மாறி போகுது. ஒழுங்கா முட்டி போட்டு ஜெபம் பண்ண மாட்டோம், வேதத்தை வாசிக்க மாட்டோம், சபைக்கு போக மாட்டோம், ஊழியக்காரனை மதிக்க மாட்டோம். நமக்குள்ள மாம்சம் உள்ள வருது, பெருமை வருது. கர்த்தர் பணம் எப்போனா வரும், எப்போனா போ. எல்லாவற்றுக்கு மேலாக தேவச்சனமே கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் போது வாழ்க்கை உயர்த்த வல்லவராக